வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஃபேஷன் கார்னர்ஸ். டுடே நம்ம 2 ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிப்புடு பட்டன் ஹோல் ஸ்டிச். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா 3 லைன் போட்டுக்கோங்க. கீழே இருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திரும்பியும் இந்த லைனுக்கு போய்ட்டு லாக் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 கோடு போடுறோம். ஃபஸ்ட்டு கோட்லேருந்து 2வது கோடுக்கு போகணும் ஸ்டிச்சுக்கு. 2வது கோட்லேருந்து 3வது கோட்டுக்கு போயிட்டு 3வது கோட்லேருந்து கீழே இழுத்துன்னு வந்துட்டு ஒரு குட்டி லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிக்கிட்டு திரும்பியும் ஃபஸ்ட்டு கோட்லேருந்து 2வது கோட்டுக்கு போகிறோம். 2லேருந்து 3க்கு போகிறேன். சேம் மேலேருந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி கீழே இழுத்துட்டு வந்துட்டு கீழே குட்டியாக செயின் ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கணும். இல்லை லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லிக்கலாம் நீங்கள். அது கொடுத்துக்கணும். இது பேர் ஸ்டிப்புடு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது எப்படி போடுறோன்னு பார்த்துக்கோங்க. 3 கோடு போடுறேன். கீழேருந்து 2வது கோடு, 2வது கோட்லேருந்து 3வது கோடுக்கு ஒரு ஸ்டிச்சு அப்படியே இழுத்துட்டு வரணும். லாக்லாம் எங்கேயும் கிடையாது. கீழே வந்து மட்டும் லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நல்லாவே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கோட்லேருந்து 2வது கோடுக்கு போகிறேன். 2வதுலேருந்து 3வதுக்கு போவேன். 3வதுலேருந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு போட்டோமோ சேம் அந்த மாதிரி இழுத்துப்போம். இப்போ நான் திரும்பியுமே இந்த ரவுண்ட்ஸ் ஷேப்பில் நான் உங்களுக்கு வந்து எப்படி போடுறது இந்த ஸ்டிச்சுன்னு சொல்கிறேன். மொத்தம் நான் 4 கோடு வரைஞ்சிருக்கேன். இதில் 2வது ஸ்டிச்சு சொல்லி தரதுக்காக என்ன பண்ணுறேன்னா கோட்லேருந்து 2வது கோடுக்கு போகிறேன். 2வதுலேருந்து 4வது கோடுக்கு போகிறேன். 4லேருந்து இப்படி இழுத்துன்னு வந்து ஒரு சின்ன லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டுட்டு திரும்பி அதே மாதிரி தான் அடுத்ததுக்கும் 1லேருந்து 2க்கு போயிட்டு 2லேருந்து 4வது கோடு போட்டிருக்கேன். இதுக்கு 4 கோடு போட்டிருக்கேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டதுக்கு 3 கோடு போட்டேன். அது ஸ்டிப்புடு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிப்புடு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுட்டு அதுலேருந்து நம்ம ஷேடடுக்கு போவோம் வேறு ஒரு ஸ்டிச் கற்றுக்கிறதுக்காக. சேம் நான் மொத்தம் 4 கோடு போட்டிருக்கேன். கோட்லேருந்து 2வது கோட்டுக்கு போய் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு 3வது லைனை விட்டுட்டு 4வதுக்கு போயிட்டு ஒரு சின்ன லாக் பண்ணிக்கணும். இப்படி இழுத்துன்னு வந்து லாக் பண்ணுறது பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தெரியும் நமக்கு. 1லேருந்து 2க்கு 2லேருந்து 4க்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 4 கோட்டுக்கு போயிட்டு இப்போ கீழே இருந்து இழுத்துன்னு வந்து ஒரு சின்ன லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. வேறு எங்கேயுமே லாக் பண்ணக்கூடாது. எங்கே லாக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க, எங்கே லாக் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் இது பேர். ஸ்டிப்புடு பட்டன் ஹோல் ஸ்டிச். சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுவோன்றதும் உங்களுக்கு ஒரு வேளை மறந்துச்சுன்னா ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். முதல் லைன்லேருந்து 2வது லைனுக்கு போகிறேன். 2லேருந்து 4 3வது லைனை விட்டுறணும். ஏன்னா அதில் நம்ம ஒரு ஸ்டிச் போட போகிறோம். இப்போ அதில் எப்படி நம்மனா ஷேடாக காமிப்போம். டபுள் ஷேடாக. இப்போ இது ஒரு கலர் எடுத்திருக்கேன்னா சில்க் த்ரெட்டில் தான் போடுறேன். டபுள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். இப்போ நான் அது வேறு கலரில் போடணும். அப்படி போட்டிங்கன்னா அது வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச். மொதல் ஸ்டிச் கற்றுக்கணும். அதுலேருந்து இன்னொரு ஸ்டிச் கற்றுக்க போகிறோம். 2 ஸ்டிச் இந்த வீடியோவில் இருக்கும். சேம் பொறுமையாகவே கவனிங்க. 4 கோடு போட்டிருக்கேன். முதல் லைன் கோட்லேருந்து 2வது கோட்டுக்கு போயிட்டு 2லேருந்து 4க்கு போயிட்டு அப்படியே இழுத்துட்டு வரணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி போயிட்டு கரெக்டாக 4வது கோடு போயிட்டு இப்படி இழுத்துட்டு வரணும். ஊசியால் இழுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கு வந்துடும். நீங்கள் இந்த ஷேப்பில் கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் இது ஃபெதர் ஸ்டிச்சின்னு கூட சொல்லிக்கலாம். நீங்கள் பார்க்க நமக்கு அந்த மாதிரி தான் தெரியும். இந்த மயிலோட தோகையெல்லாம் நீங்கள் இந்த ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ப்ளவுஸ்லையுமே கிராண்டான த்ரெட் ஒர்க் ப்ளவுஸுக்கெல்லாம் இங்கே ஒரு ஸ்டோன் வச்சுட்டு கீழே ஒரு ரவுண்டான ஒரு இடம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கல அங்கே ஒரு ஸ்டோன் வச்சுக்கலாம். திலகம் ஷேப் வேணும்னா முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கலாம். இல்லை நான் ரவுண்ட் ஷேப்பில் வைக்க போகிறதுனால ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கலாம். நீங்கள் நான் எப்படி போட்டிருக்கணும் சேம் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. 4 கோடு போட்டு 3வது கோடை மட்டும் விட்டுட்டு நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சை லாக் பண்ணி முடிங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னு சொல்கிறேன். ஆனால் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட டைப் தான். பட் ஆனால் எப்படி போடுறது அப்படின்றத மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு 2 கலர் எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட்டு நான் பிங்க் கலரில் 2 த்ரெட் எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா கோட்லேருந்து 2வது கோட்டுக்கு போயிட்டு 2லேருந்து 3ஓட இழுத்துன்னு வந்து முடிச்சிடணும் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை. ஃபஸ்ட்டு நம்ம 1 2 4 இப்போது 1 2 3ஓட முடிஞ்சிடும். இவ்வளோ தான். இது ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. முதல் லைன்லேருந்து 2வது லைனுக்கு போகணும். 2லேருந்து 3வது லைனுக்கு போயிட்டு அப்படியே இழுத்துட்டு வந்து எண்ணாட் போட்டுக்கணும். நல்லாவே பார்த்துக்கோங்க. 1லேருந்து 2 2லேருந்து 3 இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆல்ரெடி கற்றுக்கினேன். இப்போது ஸ்டிப்புடு பட்டன் ஹோல் ஸ்டிச்சின் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக போட்டு காமிச்சேன்ல அந்த ஸ்டிச்சை தான்
நான் இப்படி லைன் வைஸாக பிரிச்சுருக்கேன். 1 2 4ன்னு பெருசாக போட்டுக்கிட்டேன். இப்போ 1 2 3 முதல் லைன்லேருந்து 2வது லைனுக்கு போயிட்டு 2லேருந்து 3க்கு போயிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி மேலேருந்து இழுத்துட்டு வந்துட்டு கீழே சின்ன லாக் போட்டுக்கணும். சேம் நான் இப்போ போட்டிருக்க மாதிரி இதே ஷேப்பில் போட்டு சென்ட் பண்ணுங்கள். இதுக்கு கீழே கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் இடத்துல ஏதாவது ரவுண்ட் மாதிரி ஸ்டோன் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. அப்புறம் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும் நமக்கு. இதே மாதிரி தான் போடணும் இந்த ஸ்டிச்சை. இது பட்டன் ஹோல் ஸ்டிச் மாடல் தான், அதாவது ஒரு டைப் தான் இது. அதோட 2 டைப் பார்த்துருக்கோம். ஸ்டிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச், ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச். டபுள் கலர் போடுறதுனால அது ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் இப்போ நம்ம போட்டுன்னு இருக்கிறது. ஃபஸ்ட்டு மட்டும் நான் போட்டு காமிச்சது ஸ்டிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். அதுலேருந்து தான் இந்த ஸ்டிச்சே நமக்கு கிடைக்கும். சேம் ப்ராசஸ் தான், பட் ஆனால் கலர் மாற்றணும். கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துட்டிங்கன்னா பார்க்க உங்களுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இது பேர் ஃபெதர் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா நம்மளாம் மயில் தோகை மாதிரி அந்த இடத்துல போடுறதுக்காக தான். நீங்கள் ஒரு வேளை அட்வான்ஸ் கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா 3D 5D அதெல்லாம் போடுறப்ப கூட இது யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம போட்டுக்கலாம். எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இந்த ஸ்டிச்சு. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். முடிச்சுட்டு எண்ணாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு அவுட்லைன் போடுங்க. உங்களுக்கு க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் நிறைய கிளாஸ் பார்த்துட்டீங்க. 26 கிளாஸ் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. அதிலே உங்களுக்கு நிறைய ஸ்டிச்சஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இவ்வளோ போட்டு உங்களால் இதுவுமே ஈஸியாக போட முடியும். ஸோ இதை பொறுமையாக போடுங்க. அதேமாதிரி இதுக்கு எதனா க்ரியேட் பண்ணுங்கள். எதனா ஸ்டோன் வைக்கலாமா, அவுட்லைன் கொடுக்கலாமா, பீட்ஸில் அவுட்லைன் கொடுத்தா நல்லாயிருக்குமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே உங்களால் ஒரு ஜஸ்ட் இந்த கிளாஸ் கற்றுக்கிட்டே உங்களால் ஒரு ஆரி ஒர்க் டிசைனராகவே மாற முடியும். அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. சொல்லித்தரவங்கக்கிட்ட மட்டும் இல்லை. கற்றுக்கிற நம்ம எதனா புதுசாக அதில் ஒன்று பண்ணோன்னா நம்மளே அதிலேருந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிடுவோம். எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே நமக்கு வரலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வர இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் போடுறீங்கன்னா அடுத்த 2வது ப்ளவுஸ் போட தான் ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரே ப்ளவுஸ் போட்டுகிட்டே கூட நீங்கள் உடனே நான் போட்டு தரேன் அப்படின்னு பண்ணாதீங்க. எப்பயுமே ஒரு 2 ப்ளவுஸ் கம்பல்சரி போட்டு பாருங்கள். ஆரி ஒர்க் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். மற்றவங்களுக்கு போட்டு கொடுக்கும் போதுமே நமக்கு ஒரு துளி கூட பயம் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக போட முடியும். நமக்கு 2 ப்ளவுஸ் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த கிளாஸ்லேயே 2 ப்ளவுஸ் போட்டிங்கன்னா உங்களால் கன்ஃபார்மாக நிறைய பேருக்கு போட்டு தர முடியும். ஸோ அதுக்குமே நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ப்ராக்டிஸ் எடுக்காமல் எதுவுமே பண்ணாதீங்க. நல்லா ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா பயப்படாமல் எல்லாமே பண்ண முடியும். இதே மாதிரி தான் நான் ஜஸ்ட்டு ஜரியில் எடுத்து செயின் ஸ்டிச்சில் அவுட்லைன் போட்டுக்கிறேன். நீங்கள் சுகர் பீட்டில் கூட போட்டுக்கலாம், இல்லை சில்க் த்ரெட்டில் வேறு எதனா கான்ட்ராஸ்ட் கலரில் கூட போட்டுக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணால் போட்டுக்கலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம். போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதேமாதிரி போட்டு எண்ணாட் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சில் எதனா டவுட்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் நான் எப்படி இருந்து அந்த கரெக்டாக அந்த லைன் நான் சொன்னல 1 2 4 முதல்ல நான் போட்டது முதல் லைன்லேருந்து 2வது லைனுக்கு போய்ட்டு 2வது லைன்லேருந்து 4வது லைன்லேருந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இழுத்துட்டு வரணும். 2வது நான் வேறு கலர் த்ரெட் எடுத்துகிட்டு என்ன பண்ணேன்னா முதல் லைன்லேருந்து 2வது லைனுக்கு போய்ட்டு 2வது லைன்லேருந்து 3வது லைனில் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி கீழே எடுத்து லாக் பண்ணிப்பேன். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அப்படி அது புரியல, எனக்கு இந்த லைன்லேருந்து எது போகுதுன்னு புரியலனா தான் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை திரும்பி திரும்பி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் இந்த ஷேப் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துருச்சுனாலே உங்களுக்கு கிளியராக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. ஸோ எதனா டிசைன் மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்ன டவுட், எனக்கு டிசைன் போட தெரிலனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஐடியா கொடுக்குறேன். பொறுமையாகவே போட்டு பாருங்கள். இந்த ஸ்டிச்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கும் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே அடுத்த வீடியோவில் அப்லோட் ஆயிடும். 1 by 1 வீடியோவாக இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் தான் இருக்குது. எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ இது மாதிரி போட்டு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.